Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 36. இந்த லெசன்ல நாம MS Word குள்ள இருக்கிற ஸ்மார்ட் ஆர்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே. இன்சர்ட் என்ற டாப் குள்ள இந்த இடத்துல இருக்கிற இந்த டூலோட பேர் என்ன சொல்லுவோம் அப்படினா ஸ்மார்ட் ஆர்ட். ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியா பிக்சரோட சேர்ந்து டெக்ஸ்டாவும் காமிக்கிறதுக்கு நாம இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க, அது கிளிக் பண்ணி காமிச்சா ஓ இதானன்றது புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கான நிறைய கிராஃபிக் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டுக்காக, ப்ராசஸ்க்காக, சைக்கிளுக்காக. ஓகேங்களா? சில கான்செப்ட் என்ன ஆகும் அப்படின்னா சில விஷயங்களை வச்சு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால தான் இதுக்கு பேரே ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் போட்டு காமிக்க நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போதைக்கு சைக்கிள் ஃபஸ்ட்டில் இருக்கிற இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க இல்லையா? அது எனக்கு எக்ஸாக்டாக எப்படி அது மாறுதுன்னு தெரியல. இருந்தாலுமே கூட இந்த இடத்துல ஏதோ சம்திங் அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஏதோ சம்திங் மாறும். அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் பேர். லாஸ்ட் என்ன ஆகும், அது பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு உருவத்துக்கு வரும் இல்லைங்களா? ஓகே, அப்போது பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி காமிப்பாங்க. அப்போ முதல்ல வந்து குட்டி குட்டியாக அது புழு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது பட்டாம்பூச்சியாக மாறுற அந்த சூழலை நம்ம காமிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஆர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், அதுக்கப்புறம் கூட பாருங்கள் இன்சர்ட் ஸ்மார்ட் ஆர்ட். இப்போ வந்து இந்த பிரமிட் ஷேப் எடுக்கிறேன் நான். இந்த மாதிரியான ஒரு ஷேப். இந்த மாதிரி நீங்கள் பிரமிட் பார்த்துருப்பீங்க. அடித்தட்டத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த நுண்ணுயிர்கள் இருக்கும். அதுக்கு மேலே வந்து செடி கொடிகள் இதெல்லாமே. அதுக்கு மேலே வந்து தாவர உண்ணிகள். அதுக்கு மேலே அந்த தாவர உண்ணிகளை சாப்பிட்ற விலங்குகள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணலாம், நாம இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஆர்ட் இதில் வந்து நிறைய ஹைராரி அப்படின்ற மாடல்லாம் இருக்கும். ஒருத்தருக்கு கீழே யார், அவங்களுக்கு கீழே யார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா யார் இருப்பாங்கன்னா ஓனர். அப்போ ஓனரோட பேர் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து மேனேஜர். அது வந்து சேல்ஸுக்குன்னு வச்சுக்கோமே, சேல்ஸ் மேனேஜர். சேல்ஸ் டைப் பண்ணிக்கோ. ஓகே, இது சேல்ஸ் மேனேஜர். இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர். அப்போ சேல்ஸ் மேனேஜர் கீழே யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரியான ஒரு டிசைனை நாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதாங்க காமனாக. இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன வேணுமோ அதை என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா டிசைன் டேபு, ஃபார்மேட் அப்படின்ற ஒரு டேபு ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி பார்த்தது தான். டிசைன் டேபுக்குள்ளே என்ன பண்ணுவோம், அந்த டிசைன் சம்மந்தப்பட்ட வேலைகளை பண்ணும். அந்த கலர்ஸ் எப்படி வேணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் என்ன வேணும், சுற்றி இருக்கிற கலர் என்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் வேணுன்றது எல்லாமே இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிசைனுக்குள்ளே போகிறேன், எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே இருக்கிற ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற இந்த டிசைன்ஸு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், இது மாறிடும். ரைட், இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். நீங்கள் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கும் இதுக்குள்ளே இருக்கிற டூல்ஸு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நார்மல் இந்த டிசைனுக்கு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஆட் ஷேப் கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த இடத்துல இன்னொரு ஷேப் எனக்கு ஆட் ஆகும். சப்போஸ் இந்த ஓனருக்கு கீழே வேறு ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் ஷேப் என்ன ஆகும், சேல்ஸு, ப்ரொடக்ஷன், இங்கே குவாலிட்டி மேனேஜர் அப்படின்ற மாதிரி அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவருக்கு கீழே நாம் ஏதாச்சும் ஆட் பண்ண நினச்சாலும் திரும்ப என்ன பண்ணலாம், ஆட் ஷேப். இவருக்கு கீழே ஒருத்தருங்க வரணும் அப்படின்னாலும், இல்லை இவருக்கு கீழே இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஆட் ஷேப். அப்போது நீங்கள் எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறீங்களோ அவருக்கு பக்கத்தில் என்ன ஆகும், ஷேப்பு நமக்கு ஆட் ஆகிட்டே போகுது. நமக்கு தேவையான கான்டென்ட்டை உள்ளே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரொமோட்கான ஆப்ஷன், டி ப்ரொமோட். இப்போ இங்கே வச்சு கிளிக் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோமே, இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். என்ன ஆகும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வந்துடும். ஸோ ஒரு லெவலுக்கு முன்னாடி
அப்போ இந்த ஓனர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாமே ஈக்குவல் லெவலில் இருக்கிற மாதிரி கணக்கு வந்துடும். ஓகேங்களா? அப்போது யார் ஹையர் லெவல், அதுக்கப்புறம் யார், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நாம் இதுக்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லே அவுட், எந்த மாதிரியான லே அவுட் வேணும், இதுக்குள்ளே போனீங்கன்னா லே அவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சம்டைம்ஸ் நமக்கு வெறுமனே டெக்ஸ்ட் மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி லே அவுட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு என்ன கலர் இருந்தால் நல்லா இருக்குமோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பேசிக்காக எப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபார்மேட்குள்ளே போனோம்னா ஷேப்ஸ், என்ன மாதிரி ஷேப்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட இப்போ இது கிளிக் பண்ணுறேன், சேஞ்ச் ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப் போட்டோன்னா என்ன ஆகும், பர்டிகுலராக எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு ஷேப் கொடு, அப்போ ஓனருக்கு ஒரு ஷேப்பு, அதுக்கப்புறம் மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேப்பு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சூப்பர்வைசருக்கு ஒர்க்கருக்குலாம் ஒவ்வொரு ஷேப் நீங்கள் கொடுத்து அழகாக இந்த இவங்களுக்கு கீழே இவங்க வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறதா இருந்தால் கூட அழகாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஷேப்க்கான ஸ்டைல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓனர்ன்றதை கிளிக் பண்ணுறேன், ஷேப் வந்து நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன், அது மட்டும் என்ன ஆகும்னா டிசைன் நமக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஷேப்போட அவுட்லைன் என்ன வேணும் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொஞ்சம் பெருசு பண்ணால் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? ரெட் கலர் ஒன்று சின்னதாக இருந்தாலும் சரியாக தெரியல. ஷேப் ஃபில், என்ன ஃபில் கலர் பண்ண போகிறோம், மேபி நீங்கள் ஒரு பிக்சர் மாதிரி ஏதாச்சும் ஃபில் பண்ணுறதுனா கூட ஃப்ரம் எ ஃபைல், நான் இருக்கிற ஃபைல்லேருந்து எடுத்துக்கிறேன். இந்த இப்போ என்னாச்சுன்னா ஓனர் அப்படின்னு போட்டு பின்னாடி ஒரு பிக்சர். அப்போது ஒரு புதுசாக ஜாயின் பண்ணுறாரு எம்ப்ளாயி அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணலாம், இவர் தான் ஓனர், இவங்க கீழே இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்துக்க, நாளை போல் கம்பெனிக்கு வந்தாங்கன்னா உனக்கு வச்சுக்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதா இருந்தால் மேபி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேர்ட் ஆர்ட்டுக்கான ஸ்டைல், இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை கிளிக் பண்ணி வச்சுருக்கு, இதுக்குள்ளே வரக்கூடிய வேர்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி வேணும்னா வேர்ட் ஆர்ட் நம்ம டிசைன்ஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஃபில் கலர், அவுட்லைன் கலர், டெக்ஸ்டர் எஃபெக்ட், இதெல்லாமே அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. பொசிஷன், டெக்ஸ்ட் ப்ராப்பு, பிங்க் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக்கு, செலெக்ஷன் பேன் எல்லாமே சேம் காமன் தான். குரூப் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது காமனான ஆப்ஷன் எல்லாமே, சைஸ்க்கான ஆப்ஷன் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இன்சர்ட் அப்படின்ற இடத்துல இருக்கிற இதோட பேர் ஸ்மார்ட் ஆர்ட். ஓகே, அந்த ஸ்மார்ட் ஆர்ட்னா என்ன, அதுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த ஷேப்ஸுக்கு என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதோட முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நோக்கம் என்னென்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு எப்படி நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. அப்போது நீங்கள் ரெடி பண்ண போகிற ஒரு டாக்குமெண்ட்டுக்கோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக சப்மிட் பண்ண போகிற டாக்குமெண்ட்டுக்கோ என்ன மாதிரியான ஸ்மார்ட் ஆர்ட் இருந்தால் நல்லா இருக்குமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிங்க. அது கூட எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம், டெக்ஸ்ட் லெவலில் எப்படி ஆட் பண்ணுறோம், பார்டர் லெவலில் எப்படி, பிக்சர் அளவில் எப்படி, கலர்ஸ் எப்படி கொடுக்குறோம், டெக்ஸ்ட்டுக்கான கலர் என்ன கொடுக்குறோம், சைஸ் எப்படி செட் பண்ணுறோம். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ, எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவையான டூல்ஸ் அதில் யூஸ் பண்ணி டிசைனை பண்ணுறீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி பாருங்கள். நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.